அர்ச்சகரா நியமிப்பதற்கு சாதியை நிபந்தனையாக்கி எந்த ஆகமமும் சொல்லவில்லை, நிரூபிக்கப்படவில்லை. முடிஞ்சு போச்சு. இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எந்த ஆகமமும் நிபந்தனை விதிக்கவில்லை. அதுக்கு எதுவும் சான்று கிடையாது. அதிகாரத்தின் மறைமுக தலைவர் ஈவேராங்க. கோயில்களே போதான்ட்டாக்க ஆரிய பிராமணர்கள் ஆரியர்களுக்கு கொட்டம் படிக்கிறான்ல, அவர் வச்சதுதான். நம்ம தமிழ் மந்திரம் சொன்னா தீட்டு, அங்க தமிழன் அர்ச்சகரானா தீட்டு. முறையில் ஆரியமும் திராவிடமும் செய்யும் சதி செயல்களை தமிழ் இன எதிர்ப்பு, தமிழ் மொழி எதிர்ப்பு சதி செயல்களை ஆரியமும் திராவிடமும் கள்ளக்கூட்டணி வைத்து செய்து கொண்டிருக்கின்றன. அதை முறியடித்து தமிழை ஆன்மீகத்திலும் மீட்க வேண்டும், கல்வியிலும் மீட்க வேண்டும், ஆட்சியிலும் அலுவல் மொழியிலும் மீட்க வேண்டும். தமிழில் அர்ச்சனை பண்ண விரும்புவோர் அந்த கைபேசி எண்ணுக்கு போன் பண்ணி யாரு இருக்காங்களோ அவைலபிளா அவங்கள அழைச்சிக்கணும். நம்ம அழைச்சிக்கிட்டு போய் தான் கர்ப்ப கிரகத்துல தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணி தமிழ் அர்ச்சனை பண்ண முடியாத சூழ்ச்சியை செய்தவர்கள் பிராமணர்களும் அதுக்கு துணையாக இருக்கிறது சமஸ்கிருதம். ஞாபகம் வச்சுக்கிறோம். பொய் புரட்டு புராணங்கள் எல்லாம் மலிஞ்ச ஒரு மொழி. தமிழ் வழிபாட்டு முறையை தமிழ் முருகன் அந்த குடமுழுக்க முன்னெடுத்துக்காட்டாக திருச்செந்தூர்ல தமிழ்ல நடத்தி காட்டும். தென்னமாக காட்டும் பிராண்டியாம அயோக்கியம் கோயிலுக்கு போகாத அதை பண்ணி இதை பண்ணி அக்ரஹாரத்தினுடைய ஆரிய பிராமணருடைய ஏகபோகத்துக்கு ராஜபாட்டை போட்டு கொடுத்தவர் ஈரோட்டார் ஈவேரா. அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே, வணக்கம். கடந்த 8/1/2025 அன்று திருச்செந்தூர் சென்று தெய்வத்தமிழ் பேரவை நிர்வாகிகள், நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து நானும் அங்கு சென்றிருந்தேன். தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருந்தார்கள். அனைவரும் இணைந்து அந்த செந்தில் ஆண்டவர் திருச்செந்தூர் தமிழ் முருகன் கோயில் குடமுழுக்கு 7/7, அதாவது வருகின்ற ஜூலை 7ஆம் நாள் நடைபெற இருப்பதாக அரசு அறிவித்துள்ளதால் அந்த திருக்குடமுழுக்கை உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி என்று நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விண்ணப்பம் அந்த கோயிலின், அதாவது இந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் அவர்களிடம் கொடுத்தோம். இதற்கு முன்பாக கடந்த 10/12/2024 அன்று சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் தெய்வத்தமிழ் பேரவை நிர்வாகிகளும் வீரத்தமிழர் முன்னணி நிர்வாகிகளும் திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோயில் குடமுழுக்கை தமிழ் வழியில் நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம். அதிலும் சரி, திருச்செந்தூரில் கொடுத்த மனுவிலும் சரி, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி அந்த வழக்கு எண் உள்பட குறித்து சான்றுகளோடு கொடுத்திருக்கிறோம். நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவையினுடைய நிர்வாகிகளில் முக்கியமாக உள்ளவர்கள் பலரும் வந்திருந்தார்கள். ஐயா இந்து வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் சித்தர் மூங்கிலடியார், வடகுரு மடாதிபதி ராசயோக சித்தர் பீடம் குச்சனூர் கிழார், தமிழ் வேத ஆகம பாடசாலை தலைவர் அம்மா சிம்மம் சத்யபாமா அம்மையார், ஆசிவக சமய நடுவம் நிறுவனர் முனைவர் ஆசிவக சுடரொளியார், தெய்வத்தமிழ் திருமுறை வழிபாட்டு இயக்கம் தலைவர் சிவ மோகனசுந்தரம் அடிகளார், செந்தமிழ் ஆகம அந்தனர் சிவபடிவேலனார், தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் க அருணபாரதி,
தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைமைச் செயற்குழு உறுப்பினர், திருச்செந்தூருக்கு அருகாமையில் உள்ள குறும்பூர் தமிழ்மணி, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆக்கோ தங்கவேலு, ஏற்கனவே அவர்கள் வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு முருகேசன், இப்படி எல்லாருமாக சென்று அங்கே திருச்செந்தூரில் உதவி ஆணையரிடம் அந்த கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம். அவர் இயல்பாக இணக்கமாக மனுவை பெற்றுக்கொண்டு மேலதிகாரியுடன் கலந்து கொண்டு நாங்கள் இந்த மனு பற்றி பேசுகிறோம் என்று சொன்னார். அவ்வளவுதான். அவர் தனியே ஒன்றும் செய்ய முடியாது. மேலதிகாரிகளும் தூத்துக்குடியிலே உள்ள இணை ஆணையராக இருந்தாலும் சரி, சென்னையிலே உள்ள ஆணையராக இருந்தாலும் சரி, அவர்கள் தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது. அதுபோல இந்த துறையின் அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துங்கள் என்று கட்டளையிடாத வரை கீழே இருக்கின்ற அதிகாரிகள் செய்ய முடியாது. கட்டளை இடவில்லை என்பது மட்டுமல்ல, தமிழில் நடத்தாதீர்கள் என்று மட்டும் கட்டளை இடுகிறார்கள். பல செயல்களில் நாங்கள் பார்த்து விட்டோம். குறிப்பாக சென்னை வடபழனி முருகன் கோயில் குடமுழுக்கு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து, தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக மந்திரங்கள் சொல்லி நடத்துங்கள் என்று நம்முடைய நிர்வாகிகள் சேகர் பாபு அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்தார்கள். ஆகட்டும், பார்க்கலாம், செய்யலாம் என்று சொன்னார். ஆனால் சேகர் பாபு வடபழனி கோயில் குடமுழுக்கிலே முழுக்க அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் நடந்தது. கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசம் மூன்றிலும் தமிழ் அர்ச்சகரோ தமிழ் மந்திரமோ வராமல் கெட்டியாக பார்த்து கொண்டார் சேகர் பாபு. அடுத்து பழனி ஆண்டவர் முருகன் கோயில் குடமுழுக்கு, அதற்கும் சேகர் பாபுவிடம் நேராக பார்த்து நம்முடைய நிர்வாகிகள் மனு கொடுத்தார்கள். அடுத்து ஆணையர் குமரகுருபரன், அப்பொழுது அவரிடமும் சென்னையிலே மனு கொடுத்தோம். சேகர் பாபு நேரடியாக வந்து இருந்து தமிழ் மந்திரம் கருவறையிலோ அல்லது வேள்விச்சாலையிலோ அல்லது கோபுர கலசத்திலோ வந்து விடாமல் கெட்டியாக பார்த்து கொண்டார். இதுதான் நிலைமை. இப்பொழுது திருச்செந்தூரில் தமிழ் முருகன் கோயிலில் தமிழ் மந்திரம் ஒலிக்க வேண்டும், தமிழ் வழியிலே குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று முன்முயற்சி எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்கு 2020 பிப்ரவரி 5ஆம் நாள் நடக்கும் பொழுது அதற்கான முயற்சி எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்விலே வழக்கு போட்டு, அப்பொழுது இருந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அவர்களுடைய அரசு வழக்கறிஞர், நாங்கள் தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதி என்று நடத்தி விடுகிறோம் என்று நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்தார்கள். அதையே தீர்ப்பாக்கினார்கள் நீதிபதிகள். 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அதையே தீர்ப்பாக்கினார்கள். தமிழ்நாடு அரசே நடத்துவேன், தமிழ் பாதி சான்ஸ்கிரிட் பாதி என்று சொல்லுகிறது, அதை நடத்துங்கள் என்று தீர்ப்பாக்கினார்கள். அதை வைத்து ஏதோ அங்கே முயற்சி பண்ணி கோபுர கலசத்தில் அதுபோல வேள்வி சாலையில் வாதாடி அன்றாடம் போய் நின்று நாங்கள் எல்லாம் அதுக்கு ஏதோ ஒரு இப்படியும் அப்படியுமாக அரைகுறையாகவாவது தமிழ் மந்திரங்கள் வேள்வி சாலையில் ஒலிக்க செய்தோம், கோபுர கலசத்திலும் ஒலிக்க செய்தோம். தமிழ் அர்ச்சகர் கோபுர கலசத்தொன்றில் புனித நீர் ஊற்றுவதற்கான வாய்ப்பையும் அப்பொழுது ஏற்படுத்தி கொடுத்தோம். சரிபாதி என்பதெல்லாம் நடக்கவில்லை, ஏதோ அதாவது நடந்தது. மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். கோபுர கலசத்தில் தமிழ் மந்திரம் கேட்டு கீழே பல்லாயிரக்கணக்கான மக்கள், நாங்களும் தான் நின்று கொண்டிருந்தோம், அதை கேட்டு அதை ஒளிபரப்பினார்கள். அங்கிருந்து கோபுர கலசத்திலிருந்து அந்த தமிழ் மந்திரத்தை கேட்டு மகிழ்ச்சி ஆரவாரம் அடங்குவதற்கு நீண்ட நேரமானது. தமிழ் மக்களுடைய உள்ளத்திலே தமிழ் ஆன்மீக மொழி என்ற
ஒரு உள்ள கிளர்ச்சி அது அப்படியே அடங்கி இருக்கு. வாய்ப்பு வரும்போது பீறிட்டு கிளம்பியது. அதன் பிறகு அந்த தீர்ப்பை வைத்து பல்வேறு இடங்களில் விராலிமலையில, அதுபோல கரூர் ஆணிரையப்பர் பசுவதீஸ்வரர் கோயில், அந்த குடமுழுக்கு மறுபடி ஒரு வழக்கு ஐயா மூங்கிலடியார் போட்டார்கள் உயர்நீதிமன்றத்திலே. அப்பொழுதும் இதை சொன்னார்கள். அந்த குடமுழுக்கு அறிவிப்பு துண்டறிக்கையில் பத்திரிகையில் தமிழ் அர்ச்சகர் பெயர் போட வேண்டும், நல்ல தமிழில் செய்திகள் இருக்க வேண்டும், சான்ஸ்கிரிட் இருக்கக்கூடாது. அது மாதிரி அந்த தீர்ப்பை செயல்படுத்துங்க. அத்தோடு இன்னும் அந்த தமிழ் மந்திரம் சொல்வதில் இந்து மதத்தில் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அவற்றில் எதை எதையெல்லாம் சேர்க்கலாம், அந்தந்த கோயிலுக்கு பொருத்தமா என்பதையும், எந்தெந்த தமிழ் மந்திரங்கள் என்பதற்கு ஒரு குழு போட்டு அதையும் விசாரிக்கலாம். இப்பொழுது பாதி பாதியாக ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றம் சொன்ன செயலை செயல்படுத்துங்கள் என்று கிருபாகரன் புகழேந்தி அமர்வு தீர்ப்பளித்தது. அப்பொழுது அரைகுறையாக ஓரளவுக்கு மேலே வந்து கோபுர கலசத்திலே தமிழ் மந்திரம் ஓதுவாரையும் ஏற்றி கோபுர கலசத்திலே நீர் ஊற்ற செய்தார்கள். அம்மா சத்யபாமா அவர்கள் ஒரு கோபுரத்தில் ஏறி நீர் ஊற்றி தமிழ் மந்திரம் சொல்லி குடமுழுக்கு செய்தார்கள். அதுக்கு வாய்ப்பளித்தார்கள் கரூரில் பசுதீஸ்வரர் கோயிலில். அப்படி விராலிமலையில் நடந்தது. நம்முடைய அன்பர்கள் போய் ஓரளவுக்கு இதை செய்ய முயற்சி செய்தார்கள். அது அடுத்தது விருத்தாச்சலம். விருத்தாச்சலம்னா அது முதுகுன்றம் என்று பேரு. அங்க இருக்கிற இறைவனுக்கு பேரு பழமலைநாதர். அதெல்லாம் பிராமணர்களுக்கு ஆரியர்களுக்கு தீட்டு. தமிழில் சொன்னால் அது தீட்டு. அதுனா சூத்திர பாஷை தானே இது. நாங்கள் தான் கேட்குறோம், எங்கள் சாமி சூத்திர சாமி தானே, எங்கள் சாமிகிட்ட உனக்கு என்னடா வேலைன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாஷை சூத்திர பாஷை, நாங்கள்லாம் சூத்திரர்கள். எங்கள் இறைவனும் சூத்திரம் தான். நீ தேவ பாஷைக்கு அங்கே போயிடு, தேவலோகத்துக்கு போயிடு, இல்லைன்னா கங்கை கரைக்கு போயிடு. இங்கே வந்து புகுந்துக்கிட்டேன் கலாட்டா பண்ணுறேன்னு தான் ஆரிய பிராமணர்கள் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் தான் இந்த விருத்தாச்சலம் என்று பேர் மாற்றுவார்கள். அது கொடுமை. நம்ம விட்டுட்டோம் பாருங்க. அதாவது அது நம்ம என்னது சொல்றது, ஒரு பகைவன் நம்ம வந்து பிக் பாக்கெட் அடிக்கிறான்னா வந்து பட்ட பகல்ல வந்து நீ கவனமா இல்லைல்ல, அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி அப்புறம் அடித்தது சேர்தான். அவர் ரொம்ப உத்தமர், புனிதர், அவர் அடித்தா எனக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும், சொர்க்கத்தில் இடம் கிடைக்குன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை சொல்ல வச்சுட்டான். அது மாதிரி பழமலை நாதர்னா அது கூட அது சூத்திர பாஷை, விருத்தகிரீஸ்வரர் அவர். ஆனால் நம்முடைய போராட்டத்தினால அங்கே வந்து ஏறி நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்களும் முருகன் அவர்களும் ஒரு கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி தமிழ் மந்திரம் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். அது நேரடி ஒளிபரப்பில் அங்கிருந்து நம்முடைய நண்பர்கள் செய்தார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த முயற்சிகள் நடந்தது. ஓரளவு அதுக்கு வாய்ப்பளித்தார் என்பதற்காக உடனே ஒரு தண்டனை அங்கே இருந்த செயல் அலுவலருக்கு, ஈஓவுக்கு வேறு இடத்துக்கு மாற்றினார்கள். அதன் பிறகு ரொம்ப கெட்டியாகி எங்கேயும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எங்கேயும் தமிழ் மந்திரம் ஒலிக்கக்கூடாது என்று கடுமையான உத்தரவு வந்திருக்கும் போருக்கு வந்து ஸ்டாலினுடைய நிர்வாகத்தில் கடுபடியாக சமயபுரத்துலலாம் நம்ம ஆட்களை துச்சமாக வெளியே நிறுத்தினாங்க. போய் திருச்சி தோழர்கள் மனு கொடுத்தாங்க. சமயபுரத்தில் குடமுழுக்கு திட்டத்திலே விடலை, எதுவும் செய்யலை. அதுக்கு பிறகு எல்லாம் முழுக்க முழுக்க சமஸ்கிருதம், பிராமணாள், அவளுடைய கையாள் திராவிடவாள். அவங்க தான் திராவிடவாளையும் உள்ளே விடுறதில்ல. திராவிடனும் சூத்திரம், அவள் சொல்கிற திராவிடனும் சூத்திரம் தான், உள்ளே போக முடியாது. ஆனால் அவர் சர்ச்சூத்திரர்கள், ஆரியத்தினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடவாள்லாம். அதனால் படுமோசம். இன்னைக்கு பாருங்கள், அப்படியே நெஞ்சு கொதிக்குது. மாலை மலரில் ஒரு செய்தி வந்திருக்கவங்க போட்டுருவாங்க, திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரசாமி கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடு. அதுக்கு நம்ம தேவாரத்துலலாம் அதுக்கு என்ன, அதுக்கு தீயாடி அப்பர், ஞானசம்பந்தர் பாடின ஊர் அது காட்டுப்பள்ளி, தீயாடி அப்பர். அதுக்கு என்ன போடுறான் பாருங்க, பேர் அப்படிதாங்க, சட்டப்படியான பேர், அது அதிகாரப்பூர்வ பேர் அக்னீஸ்வரர். ஒவ்வொன்றையும் மாற்றி வச்சிருக்கான். பாவேந்தர் சொல்றது போல நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும். அவங்க செஞ்சிருக்க
அட்டூழியங்கள். அவனுக்கு இன்னைக்கு தளபதியா இருந்து துணை செய்யறது திராவிடம். இந்த சமஸ்கிருதத்தில் தான் செய்யணும், பிராமணர்கள் தான் செய்ய வேண்டும் என்பதற்கு திராவிடம், திமுக ஆட்சி ரொம்ப ரொம்ப துணையா நிக்குது. ஆனால் நாங்க அன்னைக்கு பிற்பகல்லே கூடணும் திருச்செந்தூர்ல. வீரத்தமிழர் முன்னணி, நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவை நிர்வாகிகள் எல்லாம் கூடி, ஜூலை வரையில இருக்கு நமக்கு அவகாசம். இந்த தமிழ் வழிபாட்டு முறையை தமிழ் முருகன் அந்த குடமுழுக்க முன்னெடுத்துக்காட்டாக திருச்செந்தூர்ல தமிழ்ல நடத்தி காட்டணும். அதுக்கு முறைப்படி ஜனநாயக வழிப்படி நாம் கொடுக்க வேண்டிய விண்ணப்பங்களை, கோரிக்கைகளை எல்லாருக்கும் கொடுத்து விட வேண்டும் என்றுதான் அன்னைக்கு செயல் அலுவலர் இருந்தா, ஈஓ இருந்தா அவருக்கு தனியாக ஒரு மனு வச்சிருந்தோம் கொடுக்கறதுக்கு. அதனால் அவருக்கு மேலே உள்ள அதிகாரி உதவி ஆணையர் இருந்தார், அவருக்கு தனியாக வச்சுருந்தோம். எல்லாம் தட்டச்சு பண்ணி நகல் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஈஓ இல்லைன்னா அதனால் அவர்கிட்ட கொடுக்க முடியாது. மற்றபடி அந்த கோயிலுக்குரிய உதவி ஆணையரிடம் கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, மறுநாள் சத்யபாமா அம்மா அவர்களும் நம்முடைய தமிழ்மணி அவர்களும் வீரத்தமிழர் முன்னணி தோழர்களும் தூத்துக்குடி சென்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து அவரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அடுத்தது அங்கே இருக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர், அவரையும் நேரே சந்தித்து அவரிடமும் நேரே மனு கொடுத்திருக்கிறார்கள். எல்லா முறையிலும் நாம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, அதற்கு முன்பாக நான் சொன்னேன், 10/12/2024 அன்று இப்பொழுது உள்ள இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரை சென்னையில் அவருடைய அலுவலகத்தில் நேரே சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கை உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படி தமிழ் பாதி சமஸ்கிருதம் பாதியாக நடத்த வேண்டும் என்று கொடுத்துருக்குறோம். நாங்கள் பார்க்குறோம், எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாம் நேரடியாக மறுக்கலை, நம்மகிட்ட வாக்குறுதியும் கொடுக்கல நடத்துகிறோம்னுட்டு. சரி சரின்னு ஒரு இணக்கமாக வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அப்பொழுது நாங்கள் அந்த பிற்பகலில் திருச்செந்தூரில் கூடி பேசும்பொழுது, கிராமமாக இதை கொண்டு போகணும், தமிழ்நாடு அளவில் இதை கொண்டு போகணும், ஒரு முன்மாதிரியாக திருச்செந்தூரை வச்சுக்கணும். நிறையா நடக்குதுங்க. இப்போ எங்களுக்கு பக்கத்துலேயே மாரியம்மன் கோயில் புண்ணியநல்லூர் குடமுழுக்க வருது. தஞ்சாவூர் பக்கத்தில் புண்ணியநல்லூர், நம்ம தமிழ் தான் நடத்தணும் கொடுத்து என்ன பண்ணுறது, இப்படி இருக்குது. திருச்செந்தூர் ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து பல இடங்கள் நடக்குது, வைக்கணும். அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்க அறிவித்திருக்கிறார்கள், தேதி அறிவிக்கலை. தென்காசியிலேயே அது மாதிரி கோயில் எடுத்திருக்காங்க, தேதி அறிவிக்கலை என்று தம்பிகள்லாம் சொன்னார்கள். அங்கங்கே இருக்குது. இது எல்லாத்துக்கும் முன்னோட்டமாக திருச்செந்தூரில் தமிழ் உயர்நீதிமன்ற தீர்ப்பு நிறைவேறுமா நிறைவேறாதான், இதை எடுத்துக்கணும். தமிழ்நாடு அளவில் எல்லாரும் இதை பற்றி பேசணும். அருள் ஊர்தியில் கட்சி வேறுபாடு வேண்டியதில்லை, இதை செயல்படுத்த வைக்கணுங்கிறது தான் நோக்கம். அவங்கவுங்க வடிவத்தில் அவங்கவுங்களுடைய பாதையில் செய்யுங்க. அதை நமக்கு தமிழ் நம்ம தாய்மொழி, எல்லாருக்கும் உரிய நம்ம தாய்மொழி, நமக்கு அதுதான் புனித மொழி. சமஸ்கிருதம் நமக்கு சொல்லப்போனால் அவங்களுக்கு எதிர்வினையாக நான் சொல்கிறேன், சமஸ்கிருதம் நமக்கு நீச பாஷை, ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆக்கிரமித்து நம்மளை வன்கவர்தல் பண்ணி நம்ம மேலே இருந்து நம்மளை அடிமைப்படுத்திகிட்டு இருக்கிறது ஆரிய பிராமணர்களும், அதுக்கு துணையாக இருக்கிறது சமஸ்கிருதம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பொய் புரட்டு புராணங்கள் எல்லாம் மலிஞ்ச ஒரு மொழி அது. நல்ல இலக்கியங்களும் இருக்குது, காப்பியங்களும் இருக்குது. இந்த மாதிரி புரட்டுகள் எல்லாம் நிறைஞ்சது இந்த சமஸ்கிருதம். அதை வச்சு தான் அது ஏதோ புனித மொழி, தேவ மொழின்னு ஃப்ராடு வேலை பண்ணி நம்மளை அடிமையாக்கி நம்முடைய அடையாளங்களை அழிக்கிறது. ஆரியத்தினுடைய வேலை என்னென்னா நம்முடைய அடையாளங்களை அழிக்கிறது. நம்முடைய இறைவன் இறைவி பேரை சான்ஸ்கிரிட்டில் மாற்றுறது, சமஸ்கிருதத்தில் மாற்றுறது, நம்ம ஊர் பேரை சமஸ்கிருதத்தில் மாற்றுறது. பல தடவை நான் பேசிட்டேன் எல்லா இடத்துலையும். இப்போ அதான் பாருங்களேன், முதுகுன்றம் என்றால் விருத்தாஜலம்னு மாற்றுறது, வேதாரண்யம் என்றால் அதை அதாவது மறைக்காடு என்றால் அதை வேதாரண்யம் என்று மாற்றுவது, மயிலாடுதுறை என்றால் மாயூரம் என்று மாற்றுவது. இது மாதிரி தமிழ்நாடு பூரா, இது ஒரு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ அவங்க கூட வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னாக்க, இந்த ஆரிய சூழ்ச்சி இல்லை, அவன்கிட்ட சொல்ல தெரியல. திருநெல்வேலியே டின்னவேலியும்பா, அவன் ஒரு பேர் வைக்க மாட்டான், அதுக்கு ஒரு கிறிஸ்துவ பேரை வைக்க மாட்டான். கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் அந்த பேர் வைக்க மாட்டான். இப்போ தஞ்சாவூரை சொல்ல தெரியாமல் டேஞ்சூரும்பா, ஆனால் அவன் ஒரு பேரை கிறிஸ்துவ பேரை வைக்கல. இதை வச்சவன்க ஆரியர்கள், வடக்கேந்து வந்த ஆரிய பிராமணர்கள், ஆரியர்கள் ஒவ்வொரு இடத்தையும் மண் பண்ணிடுவானுங்க.
அது மாதிரி நம்ம ஒரு அடிமைத்தனத்துல நம்ம இருக்கிறோம். அத இது எல்லா துறையிலும் இருந்து அதை வீழ்த்தி நம்முடைய தாய்மொழியை, நம்முடைய தாயகத்தை, நம்முடைய தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு சிதைந்து போகாமல் பாதுகாக்க, மீட்க பல அரங்குகளில் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. ஆன்மீக அரங்கு மிக முக்கியமானது. ஏனென்றால், ஆன்மீகத்தை அவ்வளவு எளிதாக நம்ம நினைக்கக்கூடாது. தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கு ஆரியர்கள் படையெடுத்து நம்மை நம்மை வெல்லவில்லை. புரிஞ்சுக்கங்க. இத மேடையில சொன்னா பத்தாது தம்பிகளா. ஆரியர்கள் படையெடுத்து செய்யல நம்மள. ஆன்மீகத்தின் வழியாகத்தான் நம்மை ஆதிக்கம் செய்தார்கள், செய்கிறார்கள், தொடர்கிறார்கள். அவர்கள் எஜமானர்கள் போலவும், நாம் அவங்க கீழ உள்ள போலவும், நாமெல்லாம் அவங்கள சுவாமின்னு சொல்லக்கூடிய வகையிலும், இப்படி பண்ணியவர்கள் அந்த ஆரிய பிராமணர்கள் தான். ஆரியர்கள். இன்னும் சொல்லப்போனால், குருக்களாக கோயில் கருவறையில இருப்பவர்களெல்லாம் அந்த அந்த அசல் கங்கை கரையில் அந்த அந்த கோத்திரத்திலேருந்து வந்த ஆள்கள் இல்ல, ஆரிய பிராமணர்கள் இல்ல. நம்மிலேயே ஒரு வகுப்பார் அந்த பணியை செய்த வகுப்பாரை ஆரியர்கள் போல் மாற்றி பிராமணர்களை ஆக்கி வைத்து விட்டார்கள். அடுத்து அவர்கள் அப்படி ஆன உடனே நம்மளையெல்லாம் அவனும் சேர்ந்து சூத்திரனாகிறான், சூத்திரன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கோயிலுக்குள்ள அர்ச்சகர்னு மேலிடத்துல மேலிடம் இருக்குல்ல, பிராமணாள் அக்ரஹாரம். அக்ரஹாரத்துல இவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. கோயில் குருக்கள்ல இருக்கான்ல, கோயில்ல குருக்கள் வேலை பார்க்கிறவனோட கொள்வன கொடுப்பன கிடையாது அக்ரஹாரத்துல இருக்கவனுக்கு. பரத்வாஜ குலம், அந்த குலம், இந்த குலம் இருக்கிறாங்கல்ல, கோத்திரம், குலம் இல்லை கோத்திரம். அவங்களுக்கெல்லாம் அங்கே பொண்ணு அர்ச்சகராக இருக்கவன் கீழானவன். கோயில் அர்ச்சகராக இருக்க பிராமணர்கள் நம்மளிலேருந்து மாற்றப்பட்டவர்கள், அதாவது சாதி மாறி போனவர்கள், இனம் மாறி போனவர்கள் அவர்கள். நம்ம தமிழ் இனத்தில் இருந்த நம்முடைய அந்தனர் பிரிவு தனியது. அது அப்படி போய் சீரழிஞ்சு போச்சுன்னா அவனை விட தீவிரமாக இருக்கான். அந்த மாதிரி இருக்காங்க. அவன் சேர்த்துக்க மாட்டான். அவனுக்கு பொருள் கொடுப்பன கிடையாது. அவனா கீழ்த்தரமானவன். அங்கே உள்ள கோயில் குருக்கள் அக்ரஹாரத்தில் உள்ள வடமா பிராமணா இருக்கார்ல, வடமான்னா வடக்கேந்து வந்தவான்னு அர்த்தம். வடமா பிராமணர்களுக்கு கீழ்பட்டவன். அவனுக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டான். அக்ரஹாரத்தில் இருக்க வடமா பிராமணன் அந்த குருக்களை வச்சு தான் நம்மளை அடிக்கிறான். நம்மளேருந்து மாறி போன ஒரு கருங்காலி கூட்டத்தை வச்சு அவன் நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, அது எதிரி முகாமில் போயிடுச்சு. அது இப்போ நம்ம பழைய ஆள் அவன்லாம் சரி பயன் இல்லை. பகை முகாமில் போயிடுச்சு. அதனால் நம்ம மொழி, நம்ம அடையாளங்களை சிதைச்சு சமஸ்கிருதத்தை திணிச்சு நம்ம இனத்தை அழிக்கிறது அவங்களாம் இன்னும் அழிக்க முடியலை. மணிப்புரவாள நடந்து கொண்டு வந்தானுங்க. சமஸ்கிருதமும் தமிழும் கலந்தா அழகான ஒரு மாலை மாதிரி இருக்கும். எவ்வளோ திருட்டுத்தனம் பாருங்க. முத்தும் பவளமும் சரிசமமாக கோத்து ஒரு மாலையை போட்டால் ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு அந்த மாலை அழகா இருக்கும். பவள மாலை, முத்து மாலை. அது மாறுடா தமிழும் சான்ஸ்கிரிட்டும் கலந்து இருந்தான்னு மோசடி பண்ணி மணிப்புரவாளம் கொண்டு வந்தான். நம்ம மறைமலடிகள் போன்றவர்கள் எல்லாம் தனித்தமிழ் இயக்கம் தொடங்கி ஓரளவு தடுத்தார்கள். இதை தடுத்திருக்கிறோம். இப்போ அதை தாண்டி இந்தி என்பது வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஒரு இடத்துலையாவது, திருச்செந்தூர்லையாவது நம்ம செய்யணும். அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தமிழ் குடமுழுக்கு நடக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கணும். இது ஒரு இந்த ஆன்மீகம் என்பது அது இந்த ஒரு ஈவேரா சொல்றது மாதிரிலாம் எளிதான ஒரு விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? அது அதை ஒழிச்சிட்றேன், கிழிச்சிட்றேன். இந்த கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு ஈவேரா சொல்லிட்டா அக்ரஹாரத்துக்கு அகமகிழ்ச்சி. ஓதுங்கடா, எங்களை விட்டு கோயிலுக்குள்ளே வராமல் போங்கடா, சூத்திரப்பருவலா, நாங்கள் குற்றம் பண்ணுறோம்டா, நாங்கள் ஆதிக்கம் பண்ணுறோம்டா. அதாவது அக்ரஹாரத்தின் மறைமுக தலைவர் ஈவேராங்க. கோயில்களே போதான்ட்டாக்க ஆரிய பிராமணர்கள் ஆரியர்களுக்கு கொட்டம் படிக்கிறான்ல, அவர் வச்சது தான். நம்ம தமிழ் மந்திரம் சொன்னால் தீட்டுங்க. தமிழன் அர்ச்சகரானா தீட்டு. தமிழனுக்கு எதிரான ஒரு தீண்டாமை, தமிழ் மொழிக்கு எதிரான தீண்டாமை கடைபிடிக்கிறான். ஆன்மீகத்தை வாழ்வியல் இருந்து பிரிக்க முடியாது. எந்த ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அது இஸ்லாமா இருந்தாலும் சரி, கிறித்துவமாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, சமணமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி, அந்தந்த நாட்டில்
ஆன்மீகத்தை முற்றிலும் விலக்கிவிட்டு ஒரு சமூகம் இயங்காது. அதெல்லாம் முயற்சி பண்ணி தோற்று போனார்கள். பெரிய எடுத்துக்காட்டு சீனாவுல மாசேதுங் தலைமையில நடத்திய பண்பாட்டு புரட்சி என்ற கலாச்சார புரட்சி. அது ஒண்ணும் செய்ய முடியல. அவரை இணக்கமாயிட்டாங்க புத்த மதத்தோட. அவர் இருக்கும்போதே இணக்கமாயிட்டாங்க புத்த மதத்தோட. புரியுதா? 70 வருஷம் அவர்லாம் வந்து ஆட்சி பண்ணான் ரஷ்யாவுல. அது ஒண்ணும் பண்ண முடியல. மதத்த, கிறிஸ்தவத்த ஒழிக்க முடியல. இருந்தது. அது லெனின் எல்லாம் அப்ப நல்லா வழிகாட்டியிருக்காரு. பொறுமையா வழிகாட்டியிருக்காரு. அது மாரி நீ மதத்தெல்லாம் ஒழிக்கன்னு புறப்பட்டீன்னா, அது புத்துயிர் வரும்ப்பா. அது அவங்க தனியார் தனிமர வேலை அவங்க வேலைன்னு விட்டுரு. அரசாங்கத்தால அத எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்காத. அவங்க கும்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணாரு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனைன்னா, கும்பிடுறதுல பிரச்சனை இல்ல. அதன் வழியாக தமிழ் மொழி அழிப்பு, தமிழ் இன அழிப்பு, தமிழர் தாயக சிதைப்பு நடக்குதுங்க. ஆன்மீகம் வாழ்வியலுக்கு மிக மிக தேவை. ஒரு சராசரி மனிதர்களுக்கு அது தேவை. சராசரினா பெரிய அறிவாளியா இருக்கான். இஸ்ரோ விஞ்ஞானியா இருந்தாலும் ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சான்னா போயிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதிட்ட போய் வேண்டுகோள் வச்சுட்டு வந்துறாங்க. பல பேர் நம்ம பார்த்துட்டோம். அது வேற விஷயம். ஆம்ஸ்ட்ராங் போனாரு. சந்திரன்ல காலடி வச்சாரு. என்ன படிச்சாரு? பைபிள் தான் படிச்சாரு. இங்க ஒரு கூட்டம் இருக்குங்க. அறவேக்காட்டு கூட்டம். ஈவேராவால் உருவாக்கப்பட்ட ஒரு அரைவேக்காட்டு கூட்டம் இருக்கு. கடவுள் மறுப்பு பரப்புரை தவறே அல்ல. என் என் கருத்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் கருத்து. அது உரிமை. அது ஒரு கருத்தியல். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. அறவே காட்டுத்தனமா அவன் காட்டும் பிராண்டியா அவன் அயோக்கியம் கோயிலுக்கு போகாத அதை பண்ணு இதை பண்ணுன்னு பண்ணி அக்ரஹாரத்தினுடைய ஆரிய பிராமணர்களுடைய ஏகபோகத்துக்கு ராஜபாட்டை போட்டு கொடுத்தவர் ஈரோட்டார் ஈவேரா. அவரை பின்பற்றுவர்கள் கொட்டம் பிடிக்கிறான் பிராமணங்க இருந்துக்கிட்டு. இப்ப நம்ம போய் பண்ணா ஒரு எச்சக்கல நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறான். அன்னைக்கு என்னாச்சு? திருச்செந்தூர்ல என்னாச்சு? திருச்செந்தூர்ல என்னாச்சு? உதவி ஆணையரை பார்த்தோம். ஐயா எங்க மக்கள்லாம் போய் நீங்க வந்து அது வழிபட்டுட்டு வரணும். அது ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம மக்கள்லாம் வந்திருந்தாங்க. முக்கியமான பீடங்கள்லாம் வந்துருந்துச்சுல்ல. நம்ம அம்மா சத்யபாமா அம்மா, குச்சனூர் கிழார், அது மாதிரி மூங்கிலடியார், சிவவடி வேலனார், மோகனசுந்தரம் இப்படி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அடியார்கள் ஒரு பீடத்தின் தலைவராக உள்ளவங்க அவங்கெல்லாம். அவங்களெல்லாம் பார்த்தார் அவரு. உதவி ஆணையர் பார்த்துட்டு, இந்த முதியோர் போகிறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. ரொம்ப முடியாதவங்களுக்கு போகிறதுக்காக ஒரு வழி இருக்கு. அது உங்களுக்காக நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நம்ம அவங்களுக்கு அதில் போய் நீங்கள் பண்ணிட்டு வந்துருங்கன்னாரு. அப்போவே நானும் ஒரு கோரிக்கை வச்சேன். நாங்கள் எல்லாரும் கோரிக்கை வச்சோம். ஐயா தாங்க தமிழ் மந்திரம் ஓதி அர்ச்சனை பண்ணணும். அதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குல்ல. அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிருங்க. சரி பண்ணலாம் போங்கன்னாரு. அங்கே நான் போகல. அங்கே போனால் நம்மவர்கள் பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. 100 பேர் இருக்கும். அங்கே போகிறாங்க. போனால் திருச்செந்தூரில் 8ஆம் தேதி, அதாவது 8/1/2025 உள்ளே இருந்துக்கிட்டு பிராமண குருக்கள்கள், நான் சொன்ன மேற்படி வகையறா அங்கே உள்ளே இருந்துக்கிட்டு தமிழ் கிமிழ்னு இங்கே பேசி வரக்கூடாது. கருவறைக்குள்ள தமிழில் உச்சரிக்க முடியாது, மந்திரம் சொல்ல முடியாது என்ற அவ்வளவு அமத்தலாம் பேசுகிறாங்க. நாட்டாமல் பேசுகிறாங்க அந்த கருவறையில் இருந்துக்கிட்டு. நம்மவர்கள் தமிழ் அர்ச்சனை பண்ணணும், இல்லைன்னா நாங்கள் அப்படியே உட்காந்துருவோன்ட்டாங்க. 100 பேர். அதிகாரிகள் பார்த்து டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒருத்தர் போய் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அவர் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அதை வச்சுக்கிட்டு உள்ளே விட்டு அவரை கொஞ்சம் மந்திரம் சொல்ல சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம அவங்க வந்திருக்காங்க. இப்போ நடந்ததுங்க. தமிழ் கிமிழ்னு இங்கே பயப்படாது. எல்லாம் இந்த கருவறைக்கு கருவறைக்குன்னா தான் அவன் நாக்கு அழுகி போயிடுமா அவனுக்கு. கற்ப கிரகத்துக்கு வெளியில தான் தமிழ்லாம் பேசணும். உள்ள சமஸ்கிருதம் தான், புனித மொழி தான் என்று திமிரோட பேசியிருக்கார்கள். விசாரிக்க சொல்லுங்க அன்னைக்கு. அது நடந்தது என்ன உண்மை என்னங்க மற்றவங்களுக்கு தெரியும். உண்மையாக 8ஆம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி நடந்தது. அப்புறம் ஏதோ ஒரே நம்ம அவளை ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்க, பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அதே திருச்செந்தூருக்கு போகும்போது எதை வச்சு மு.க. ஸ்டாலின், சேகர்பாபு ஒரு நாடகம் ஆடிச்சுல்ல 2021 ஆகஸ்ட் மாதம், அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஒரு நாடகம் ஆடிச்சு. சரி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 48 கோயில ஏதோ பெரிய கோயில்களில் தமிழ் அர்ச்சனை முதல்ல பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா திராவிட சூழ்ச்சி அதில் தான் அம்பலமாச்சு. அவங்க அப்பா காலத்தில் முதல்வராக இருக்க போதும் சரி, ஸ்டாலினுடைய அப்பா ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படுங்கிறது தான் ஒரு வாய்ப்பு.
தமிழ்ல நீங்க அர்ச்சனைன்னு கேட்டா அவங்க பண்ணி தரணும். இதுதாங்க ஏற்கனவே ஆணை, அரசு ஆணை. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சரா இருந்த போதும் சரி, ஜெயலலிதா அம்மையார் முதல்வரா இருந்த போதும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வரா இருக்கும்போதும் இதுதான் இருந்தது. ஸ்டாலினும் சேர்பாவும் என்ன மாத்துனாங்க தெரியுங்களா? தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம். அதுக்கு தனி அர்ச்சகர். அந்த தனி அர்ச்சகருடைய கைபேசி எண் அங்க ஒரு போர்டுல குறிக்கப்பட்டிருக்கும். தமிழில் அர்ச்சனை பண்ண விரும்புவோர் அந்த கைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணி யாரு இருக்காங்களோ அவைலபிளா அவங்கள அழைச்சுக்கணும். நம்ம அழைச்சிக்கிட்டு போய் தான் கற்பகிரகத்துல தமிழ் அர்ச்சனை பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணி, தமிழ் அர்ச்சனை பண்ண முடியாத சூழ்ச்சியை செய்தவர்கள் ஸ்டாலினும், சேகர்பாபுவும். ஆகஸ்ட் 2021 ஆகஸ்ட் மாதம். அப்பொழுதே அதை எதிர்த்தோம். அப்படி சொல்லக்கூடாது. விரும்பினாங்க பண்ணணும் 2ம் தெரிஞ்சவங்கள அர்ச்சகரா வைங்க. அடுத்தது அனைத்து ஜாதியினரை அர்ச்சகராக்குற முறையில நீங்க பயிற்சி பள்ளி வச்சிருக்கீங்க. அதுல சான்றிதழ் பெற்றவங்க வந்து 200 பேருக்கு மேல இருக்காங்க. அர்ச்சகர் பயிற்சி பெற்று வேலை இல்லாம அவங்கள அர்ச்சகராக்குங்க என்றெல்லாம் கோரிக்கை வச்சோம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, அது ஸ்டாலின் செய்யல. இந்த மாதிரி பண்ணனால என்ன ஆச்சுனாக்க, நாங்க போறோம். அந்த ஆகஸ்ட் மாதம் 2021 ஆகஸ்ட்ல மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க இந்த கோஷ்டி யாரு ஸ்டாலின், சேகர்பாபு கம்பெனி ஒரு ஒரு விளம்பரத்துக்காக செஞ்சதில்ல தமிழ் அர்ச்சனை. அத்தோட சரி மற்ற எந்த கோயில்லையும் அவங்க அதை செய்யவே இல்லை. எங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் உட்பட எங்கேயுமே செய்யலை. நாங்கள் திருச்செந்தூருக்கு ஒரு 5-6 மாதம் கழிச்சு போகிறோம். அப்போ தான் மனு கொடுத்துட்டு போகிறோம். ஆணையர்கிட்ட பார்த்து மனு கொடுத்துட்டு தான் போகிறோம் சென்னை. அங்கேயும் இணை ஆணையர்கிட்ட தமிழ்மணி மனு கொடுத்தாரு. எல்லாம் நடந்துச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அன்னை தமிழ் அர்ச்சனை அப்போ தான் அங்கே கொண்டு வர போகிறான். ஆகஸ்ட் 21 48 கோயில் கிணறு வச்சாங்க. நாங்கள் போகிற வரலும் அங்கே இல்லை, திருச்செந்தூர் கோயில் இல்லை. அன்னைக்கு தான் தொடங்குறோம் அன்னைக்கு அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு சொன்னாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வர்றேன். அதுதான் சொல்ல வந்தது. இணை ஆணையர் இருக்காரு, துணை ஆணையர் இருக்காரு, ஈஓ இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க அங்க. அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு நாங்க ஒரு 50-60 பேர் குடும்பத்தோட, கிராம பெண்கள் ஆண்கள் குடும்பத்தோட வந்துருச்சு எல்லாம். அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாம் எங்க நிர்வாகிகள், தெய்வத்தின் பேர நிர்வாகிகள் எல்லாரும் வந்துட்டாங்க, பெரியவங்க எல்லாம். ஒரு ஃபோன் பண்ணி வர வச்சாங்க அவங்களே. அந்த பட்டியலில் உள்ள ஒரு தமிழ் அர்ச்சனை பண்றாரு ஒருத்தர். கருவறையில இருந்துகிட்டு 2-3 பேரு உள்ள பண்ணக்கூடாது, தமிழெல்லாம் உள்ள நுழைய முடியாது, வெளியிலே அவரை பண்ண சொல்லுங்க வாசல்ல. எங்க கருவறைக்கு வாசல்ல அப்படின்ட்டாங்க. நம்ம பொதுச்சாலத்தோட வெங்கட்ராமன் எல்லாம் நாங்களாம் நிற்கிறோம். தமிழ் அர்ச்சகர் உள்ள வந்து பண்ணணும். அவரும் பிராமணர் தாங்க, ஞாபகம் வச்சுங்க. தமிழ் அர்ச்சனை பண்றதுனாலே அவர் சூத்திரன் ஆகிட்டான் அவங்களுக்கு. தமிழ் அர்ச்சனை பண்ண அவங்க அழைச்சிட்டு வந்தாங்கல்ல அறநிலையத்துறையிலேருந்து, அவரும் பிராமணர் தான். அவரை ஏன்னா தமிழ் தீண்டத்தகாத மொழிங்க. நாங்க 42 கோயில் அன்னை தமிழ் அர்ச்சனை திட்டத்தின் கீழே இணையாணையர் இருந்துகிட்டு செய்யும் போதே அவன் சொல்றான். இணையாணையர் என்ன சொல்றாருல்ல தெரியுமில்ல, ஸ்டாலின் மாதிரியே சொல்றாரு. அக்ரஹாரத்துக்கு பணிஞ்சு வெளியிலேயே செஞ்சுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடியாதியா, நாங்கள் உட்காந்துருவோங்க. அதன் பிறகு அவரை உள்ள விட்டாங்க திருச்செந்தூர்ல. இப்போ இன்னும் தொடருது பாருங்க. 8ஆம் தேதியும் அந்த தமிழன் தீண்டாமை, தமிழன் கூட இல்லை, ஐயர் தான் தீண்டாமையை அவர்கள் இன்னும் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு துணையாக மு.க. ஸ்டாலின், சேகர்பாபும் இருக்கிறார்கள், முதலமைச்சரும் அறநிலைத்துறை அமைச்சரும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு துணையாக திமுக ஆட்சி இருக்கிறது. அக்ரஹாரம் பலத்தோட, திமிரோட, ஆணவத்தோட பேசிக்கிட்டு இருக்கு. இது ஒண்ணா. அடுத்தது அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகிறது எப்போ வந்துச்சு? இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சிருக்கேன், நான் முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் இல்லை. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகிற ஒரு ஆணையை 1970ஆம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் மு. கருணாநிதி போட்டார். தகுதி உள்ள யாரும் எல்லாரையும் ஓட்ட மாட்டாங்க, அதுக்குள்ள தகுதி உள்ளவங்க, அதுக்கான பள்ளிகள் திறந்து படிக்க வைக்கிறது எல்லாத்தோட தான் அதை போட்டார். அதை எதிர்த்து சிவாச்சாரியார்கள்ங்கிறவங்க, அக்ரஹாரத்தை சேர்ந்தவர்கள் வழக்கு போடுகிறார்கள். உச்சநீதிமன்றம் போகிறது. உச்சநீதிமன்றத்தில் விசாரிச்சு ஒரு 5 நீதிபதிகள், 5 நீதிபதிகள்னா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், அரசமைப்பு சட்ட ஆயம்,
விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 1972ல. அது வந்து சேஷம்மா எதிர் இது தமிழ்நாடு அரசு வழக்குங்க. அந்த வழக்கு பேரு சேஷம்மா எதிர் தமிழ்நாடு அரசு வழக்கு. 1972ல அதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்கன்னா, 5 நீதிபதிகள், பல வகையான கோயில்கள் இருக்கு, பல பிரிவுகள் இருக்கு. எல்லாரும் அவங்களுக்கு வந்து நீங்க உங்க பயிற்சியில படிச்சு வந்துட்டாங்கங்கிறதுனால, எந்த கோயில்ல யார வேணாலும் நியமிச்சிடலாம்னு பண்ணிடாதீங்க. ஆகமப்படி அந்தந்த கோயில் அல்லது வகைராப்படி இருக்கு. அதைத்தான் அவங்க அதை சேர்ந்தவங்க படிக்க வச்சு அர்ச்சகராக்கி அதுல கொடுங்க அப்படின்னாங்க. ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன் புரியறதுக்கு. வைணவம் அப்படின்னா வடகலை, ஒரு புரியறதுக்காக சொல்றேன். வடகலை தென்கலை இருக்கு. பாதம் வச்சு நாமம் போட்டா தென்கலை, பாதம் இல்லாம யூ நாமம் போட்டுக்கிட்டா வடகலை. அப்போ திருப்பதி வடகலை கோயில், திருவரங்கம் தென்கலை கோயில் வைணவத்திலேயே. இப்ப திருவரங்கத்துல நீங்க ஒரு அர்ச்சகர் போடணும்னாக்க தென்கலை குடும்பத்தை சேர்ந்த அர்ச்சகரா இருக்கணும். அவரு பிராமணரா இருக்கணும்னு நிபந்தனை கிடையாது. அர்ச்சகர் பயிற்சி பெற்றிருக்கணும், சான்றிதழ் பெற்றிருக்கணும். அந்த குடும்பம் தென்கலை அதை வழிபடுறவங்களா இருக்கணும். இவ்வளவுதாங்க நிபந்தனை. திருப்பதிக்கு போடுறதுனாக்க அவங்க அங்க வடகலையா போனா அது வேற விஷயம். ஆந்திரா, அதை விடுங்க. அப்படி ஒரு புரியறதுக்காக சொல்றேன். அப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆகமங்கிறாங்க. ஆகமம் என்பது ரொம்ப குறைச்ச கோயிலுக்கு தான் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆகம கோயில் பெரும்பாலான கோயில் ஆகமம் அற்ற கோயில்கள் தான். எனவே அந்த பெரிய தடையே இல்லை. ஆகமெல்லாம் ஒன்றும் தடை கிடையாது. இதுதான் சொன்ன 1972 தீர்ப்புல சேஷம்மா எதிர் தமிழ்நாடு அரசு வழக்குல கருணாநிதி என்ன பேர் பண்ணார் தெரியுங்களா? ஸ்டாலின் அப்பா அக்ரஹாரத்தை மிஞ்சிய சூழ்ச்சிக்காரர்கள் திராவிடர்கள். சாதாரண நினைக்காதீங்க. என்னுடைய ஆணைக்கு தடை போட்டு விட்டது உச்ச நீதிமன்றம். நான் முற்போக்காக புரட்சிகரமாக கொண்டு வந்தேன், தடை போட்டு விட்டது என்று அலர்னாரு. நாங்கள்லாம் என்ன நினைக்கிறப்ப அதெல்லாம் அசல் தீர்ப்பை படிக்கல நாங்கள்லாம். சரி, வழக்கு அப்படித்தாப்பா நடக்கும், உச்ச நீதிமன்றம் அப்படிதான் இருக்கும், தமிழ்நாடு அரசுல ஏதோ கருணாநிதி போட்டிருக்காரு, அதை எடுத்து விட்டாங்க அங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதன் பிறகு இப்ப பின்னாடி உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனார்ல ஐயா ஹரி பரந்தாமன் அவர்கள், உயர்நீதிமன்ற நீதிபதியாக இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு. அவரு அதன் பிறகு அந்த தீர்ப்பை முழுசா படிச்சுட்டு தொலைபேசி பண்ணி எனக்கு பேசினாரு. பல பேருக்கும் பேசியிருக்கலாம். இது மாதிரி 72 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராவதை தடை செய்யவில்லை, நிபந்தனை போடுகிறது. அந்தந்த டினாமினேஷன் டெம்பிள் ஆகம கோயிலா இருந்தா அந்த ஆகமத்தை சேர்ந்த அந்த வழிபாட்டை செய்யக்கூடிய குடும்பங்கள்ல இருந்து வைங்கன்னு. பிரச்சனை அதுதானே தவிர நீங்க அனைத்து ஜாதி பிராமணர் அல்லாதவர்களை அர்ச்சகராக்குவதற்கு தடை போடவில்லை என்று ஹரிபரந்தாமன் சொன்ன பிறகுதான் அந்த தீர்ப்பையும் பார்த்தோம். அந்த விஷயம் தெரிஞ்சுதுங்க. எப்படி கருணாநிதியுடைய சூழ்ச்சியை பாருங்க. கூத்தடிச்சு விட்டாங்க. நம்மள என்ன சொல்றது, அது மாதிரி போட வேண்டியது. இப்ப இவரு ஸ்டாலின் எப்ப அனைத்து ஜாதி அர்ச்சகராக்கினார் தெரியுங்களா? இப்ப அது சொல்ல வரேன். அவர் பிள்ளை நம்ம தோழர்கள் திருவண்ணாமலையில் ஒரு நண்பர், பேர் மறந்து போச்சு, மாக்காய்க்காவில் இருப்பார். அவர் தான் அந்த சங்கத்துக்கு அர்ச்சகர், தமிழ் அர்ச்சகர் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார். அப்புறம் அவருங்கள்ல ஏதாவது கோரிக்கை விட்டார் நினைக்கிறேன். 200 பேர் இருந்தாங்க. அர்ச்சகராக்குங்க, அர்ச்சகராக்குங்க, நாங்கள் சான்றிதழ் வச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு. கேரளாவில் அனைத்து ஜாதியினர் சட்டத்தை பயன்படாகின இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குல்ல 72, அது மட்டுமல்ல, அதன் பிறகு 2015 ஒரு தீர்ப்பு, நல்ல தீர்ப்பு வந்துருச்சு. 2015, அதாவது 16/12/2015 என்று நினைக்கிறேன். ரஞ்சன் கோகோய் அவர் தான், 2 பேர் நீதிபதிகள், ரமணா என்று நினைக்கிற இன்னொரு நீதிபதி. இந்த அமர்வு 2 பேர் நீதிபதி அமர்வு 2015 டிசம்பர்ல ஜெயலலிதா ஆட்சி அப்பொழுது. அது ஏன் வருது? 2006 கருணாநிதி மீண்டும் முதல்வரான பிறகு ஒரு ஜீவோ போடுறாரு. ஒரு ஜீவோ இல்ல, ஒரு அவசர சட்டம் ஒன்று போடுறாரு. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் என்பதற்கு ஒரு அவசர சட்டம் 2006 போடுறாரு. அது அதன் பிறகு அதை வந்து முறைப்படியான சட்டமாக்குறாரு 2006. அதை எதிர்த்து மதுரையை சேர்ந்த அதே செட்டு, அந்த செட்டு என்ன பண்ணுதுன்னா,
சைவர்கள், அதாவது என்ன சைவர்கள் இந்த செட்டுனாக்க, சைவ சிவாச்சாரியார்கள், மதுரை ஆதி சைவ சிவாச்சாரியார்கள் நலசங்கத்தினர், அவரும் மற்ற அக்ரஹாரத்து வாசிகளும் அக்ரஹார அடிமைகளும் வழக்கு போடுறாங்க உச்ச நீதிமன்றத்தில். இதை எதிர்த்து கருணாநிதி 2006 கொண்டு வந்ததை எதிர்த்து. சட்டம் அது முதல்ல போட்டது ஆணை, இது சட்டம். அந்த தீர்ப்பை ரஞ்சன் கோகோய் ரமணா, NB ரமணா 2 நீதிபதிகள் 16/12/2015 தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல முன்னுரையை எழுதுறாங்க. நல்ல முன்னுரை ஒன்று எழுதுறாங்க. அதை சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்து மதம் எல்லா வகையான நம்பிக்கைகளையும் உள்ளடக்கியது. இவற்றுள் எதை ஏற்க வேண்டும், எதை நீக்க வேண்டும் என்று அது கட்டளையிடவில்லை. ஒரு நிறுவனர் இல்லாத மதம். இந்து மதத்துக்குன்னு ஒரு தலைமை குரு கிடையாது. ஒரு நிறுவனர் இல்லாத மதம். ஒற்றை புனித நூல் இல்லை இதற்கு. ஒரு தொகுப்பு உபதேசங்களை மட்டும் கொண்டதல்ல இந்து மதம். சனாதன தர்மம் என்ற நிரந்தர நம்பிக்கை, அது நிரந்தர நம்பிக்கை தான் அவளுக்கு சனாதனம்னா. பல நூற்றாண்டுகளின் உபதேசங்களை, கூட்டு பரப்புரைகளை கொண்டது. பல கலவை பரப்புரைகளை, பல பேருடைய உபதேசங்களை கொண்டது. இவற்றை மனத்தில் இருத்தி கொண்டு இந்த வழக்கை பரிசீலிக்கிறோம். யாரு? ரஞ்சன் கோகோய் ரமணா. நல்ல முன்னுரை முகப்புரை இல்லையா இது? இது எதவங்க பேசுறாங்க. அவங்க பேசிட்டு கடைசியில் என்ன பண்றாங்கன்னாக்க, 2 சொல்றாங்க. அர்ச்சகரா நியமிப்பதற்கு சாதியை நிபந்தனையாக்கி எந்த ஆகமமும் சொல்லவில்லை, நிரூபிக்கப்படவில்லை. முடிஞ்சு போச்சு. இந்த மொழியில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று எந்த ஆகமமும் நிபந்தனை விதிக்கவில்லை. அதுக்கு எதுவும் சான்று கிடையாது. ஒருவேளை ஏதாவது ஒரு ஆகமம் இப்படி சாதி மொழி நிபந்தனை ஆக்கியிருந்தால் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு அது எதிரானது, அது செல்லாது, நடைமுறைக்கு வராது. உண்டா இல்லையா சொன்னதுல? கருணாநிதி எதிர்கட்சி தலைவர். அன்னைக்கு சாயங்காலம் தொலைக்காட்சியில் வாதங்கள், நாங்கள்லாம் இதில் நம்ம சத்தியம் தொலைக்காட்சி, புதிய தலைமுறையில் ஐயா சத்தியவேல் முருகனார், சுபவி எல்லாம் அதில் பேசுகிறாங்க. ஒரே கருத்தான். நாங்கள் எங்களுக்கு விளக்கம் சொன்ன ஒரு தீர்ப்பை பற்றி சத்தியவேல் முருகனார் ஒரே அடிச்சு பேசுகிறோம். இதை தீர்ப்பு தப்பு இல்லை, இதை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா அனைத்து ஜாதி அர்ச்சகராக்கணும்னு பேசுகிறோம். சத்தியவேல் முருகனாரும் சுபவியும் அங்கே புதிய தலைமுறை பேசிட்டாங்க. நான் சுபவிகிட்ட சொல்கிறேன். பிறகு மறுநாள் கலைஞர்கிட்ட சொல்லுங்க, எதிர்கட்சி தலைவரில் ஜெயலலிதாவுக்கு நெருக்கடி கொடுக்கணும்னா இதை சொல்லலாம்ல. அப்படி நியமிக்கிறேன்னா அந்த அம்மா நீங்கள் பிராமணர், அதனால பிராமணத்தின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லி கிடப்பார்ல கலைஞர். அப்படியாவது வரட்டுமே நமக்கு. அதுன்னு கலைஞர்கிட்ட சொல்லுங்க, இந்த சட்டத்தில் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. சத்தியவேல் முருகனார ஐயா வீரமணி திராவிட தலைவர் விளக்கம் கேட்டிருக்காரு. சத்தியவேல் முருகனார் சொன்ன விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு வீரமணி என்ன பண்ணார்னா, இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமானது, பிராமணர் தான் இருக்கணும், அவன் தான் இருக்கணும்னா நிபந்தனை இல்லை, எல்லாரும் இருக்கலாம், தகுதி உள்ளவங்க, இதை செயல்படுத்தணும் என்று அந்த தீர்ப்பை தமிழில் போட்டு, சத்தியவேல் முருகனார் எழுதின கட்டுரையும் போட்டு, சின்ன புத்தகம் போட்டு, பரப்புரை நிறைய தமிழ்நாடு பூரா திராவிடர் கழகம் வீரமணி ஐயா தலைமையில் அவங்க கட்சிக்காரவங்க செய்கிறாங்க. வாயத்திறக்கல கருணாநிதி, வாயத்திறக்கல. ஏன்? அக்ரஹாரத்தின் அந்தரங்க கூட்டாளி கருணாநிதி, திராவிடம் ஆரியத்தின் அந்தரங்க அடிவருடி. வாயத்திறக்கல. வீரமணி ஊரூரா கொண்டாடுறதுனால இல்லையா? அதையாவது கேளுங்க. 2015 டிசம்பர் 16 உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தி அனைத்து ஜாதியினரை அர்ச்சகராக்கு என்ற கோரிக்கையை வைத்து திராவிடர் கழகம் பல இடங்களில் தெருமுனை கூட்டம் நடந்தது, பொதுக்கூட்டங்கள் நடத்தியது. நாங்கள் எங்கள் சக்திக்கு நடத்தினோம். புரியுதுங்களா? ஆடவில்லை, அசையவில்லை கருணாநிதி. ஏன்? ஆரியத்தின் அந்தரங்க கூட்டாளி. திராவிடத்திலே ஒரு பகுதி அப்படி இருக்காது. மூல திராவிடம் தீக்கா அப்படி சொல்றது, வீரமணி ஐயா சொல்றாரு. இவர் இப்படி இருக்காரு. இப்போ நாங்க சொல்றோம், இப்ப ஸ்டாலின் அனைத்து இதை சொல்ல வந்து எனக்கு தான் அனைத்து ஜாதியின அர்ச்சகராக்கணும்னு இப்போ வருது இல்லை பண்ணி, இவர நீதிமன்றம் தடுத்துட்டதா ஒரு பம்மாத்து பண்ணிட்டு இருக்காருல்ல MK ஸ்டாலின், சேகர் பாப்போம். அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகிறத இந்த 2015 தீர்ப்பை வச்சு செயல்படுத்தியது கேரளாவில் CPM ஆட்சி, கேரள மாநில ஆட்சி. அதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அந்த காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கும். இந்த தீர்ப்பை வச்சு செயல்படுத்தினது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வச்சு அவங்க அதை செயல்படுத்துறாங்க கேரளாவில். பினராயி விஜயன் கூடுதலாக பண்றாரு. பட்டியல் வகுப்பை சேர்ந்தவங்களே அர்ச்சகராகிறாரு. செய்தித்தாள்லாம் வருது.
திராவிட பச்சோந்திகளுக்கு ஒரு நெருக்கடி வருகிறது. அங்க அப்படி பண்ணிட்டா நம்ம என்ன பண்றது? சில பேரை நியமிக்கிறார் ஸ்டாலின். நியமிச்ச உடனே அவங்க அக்ரஹாரத்துல வழக்கு போடுறாங்க. மயிலாப்பூர் வகையறா வழக்கு போடுது சென்னை உயர்நீதிமன்றத்துல. தலைமை நீதிபதியா இருந்தவர் ஒருத்தர், அவர் வந்து இங்கேயே பணி ஓய்வு பெற்று போயிட்டார். அவர் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. சண்முக சுந்தரம் அட்வொகேட் ஜெனரல். ஸ்டாலின் ஆட்சிக்கு வழக்கு நடக்குது. 2 நீதிபதி, தலைமை நீதிபதி, இன்னொரு அம்மா பஞ்சாயத்து பேசுறாங்க. ஆகம கோயில்ல அந்த ஆகமத்தை சேர்ந்தவங்க தான் அர்ச்சகராக வரணும், குடும்பத்தை சேர்ந்தவங்க வரணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. முதல்ல ஆகம கோயில் எது எதுன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஆகம கண்டுபிடிச்சிட்டா அது அப்புறம் போட்டுக்கலாம். அது வரைக்கும் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகிறதும், அர்ச்சகர் சான்றிதழ் படிச்சு சான்றிதழ் வாங்கினவங்களை அர்ச்சகர் ஆக்கிறதை நிறுத்தி வைக்கணும். அக்ரஹாரம் வந்து பஞ்சாயத்து பேசுது. தலைமை நீதிபதி அந்த பஞ்சாயத்து பேரை இப்படி அவங்க சொல்றாங்க. அது மாதிரி நீங்க செஞ்சா என்னன்னு அவர் ராஜஸ்தான்காரர் கேட்கிறாரு. நான் கேட்டு வந்து சொல்றேன்ட்டு வர்றாரு சண்முக சுந்தரம், அட்வொகேட் ஜெனரல். ஸ்டாலின் சேகர்பாபு கம்பெனியை கேட்டாரு, ஒத்துக்கிட்டு வாயா, இந்த பிரச்சனை ஏன் வளர்த்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இந்த கம்பெனி. ஸ்டாலின் சேகர்பாபு அடுத்த வாய்தாவில் சொல்றாரு, தமிழ்நாடு அரசு நாங்க ஒத்துக்கிறோம், ஒரு கமிட்டி போடணும் உயர்நீதிமன்றம் சொல்லுது. கமிட்டி தலைவரை அவரே சொல்றாரு, தலைமை நீதிபதி இவரை தான் தலைவரா போடணும். எங்கேயாவது சொல்லுவாங்க அது மாதிரி. அடுத்தது அக்ரஹாரத்துக்கு மொத்தம் 5 பேர் உறுப்பினர் இருக்கணும். தலைவரை நாங்க போடுறோம் அந்த 5 பேர்ல ஒருத்தரை. இன்னும் ஒருத்தரை பிராமணர்களுக்கு கோபாலசாமி ஐயாரோ ஐயங்காரோ ஒருத்தர், கோபாலசாமி அவர் வந்து தேர்தல் ஆணையத்தில் அதிகாரியா இருந்தவர், தலைமை அதிகாரியா இருந்தவர், கமிஷனர்கள் ஒருத்தராக இருந்தவர், கமிஷனராக இருந்தவர், நம்ம ஊருக்காரர், தமிழ்நாட்டுக்காரர். கோபாலசாமி ரிட்டையர் ஆயிட்டாரு. அவர் பேரையும் நீதிபதி சொல்றாருங்க, உயர்நீதிமன்றம் சொல்லுது. அவங்க தலைவர் போட்டதே ஏத்துக்கிடுச்சு. அவங்க கோபாலசாமிய அக்ரஹாரத்துக்கு பிரதிநிதியா போட்டாங்க பாருங்க, எப்படி போடலாம், அதையும் ஏத்துக்கிட்டாங்க சண்முக சுந்தரம். ஏன்னா ஸ்டாலினும் சேகர்பாபும் வழிகாட்டுறாங்க, இப்படி அதெல்லாம் ஏத்துக்கிட்டு இந்த சனியன் தொலைஞ்சா சரி, இந்த அனைத்து அரசியல் நம்மளை போட்டு நெருக்கடி பண்றாங்க, அது நிறுத்திச்சா சரி என்று தோன்றா துணையாக உயர்நீதிமன்றம் வந்து விட்டதுன்னு பூரிச்சு போய் ஸ்டாலினும் சேகர்பாபும் ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து மற்ற கமிட்டி போட்டாங்களா போடலையானே தெரியல. அது செயல்படவே இல்லைங்க இது வரைக்கும். நீ தானே ஆட்சியில் இருக்கீங்க, ஸ்டாலின் அந்த கம்பெனி இருக்கு, சேகர்பாபு ஆட்சியில் இருக்கீங்கல்ல, அந்த கமிட்டியாவது போட்டு ஆராய்ச்சி பண்றா. சத்தியவேல் முருகனார் உங்க கமிட்டியில் இருக்காங்க, அந்த ஆன்மீக குழு நீங்க போட்டுறீங்கல்ல, அர்ச்சனை, தமிழ் அர்ச்சனை அது இதுன்ட்டு, அவருக்கு தெரியும், எல்லா ஆகமும் படிச்சவர். பேரூர் ஆதீனம் இருக்காரு, அவருக்கு தெரியும். அவங்ககிட்ட கேளு. கேட்க முடியாது, கேட்கிட்டா உண்மையை சொல்லிடுவாங்க. சத்தியவேல் முருகனாரும் பேரூர் ஆதீனம் ஐயாவும் சொல்லிடுவாங்க உண்மையை. அது முடியாது. அப்படியே அந்த குழுவும் போடல, ஒரு பாலும் இல்லை, அந்த தீர்ப்பு அப்படியே கிடக்கு. அதை பத்தி நினைச்சு கூட பார்க்கலங்க. சரி, அவங்க இதை பத்தி நினைச்சு பார்க்கல. நம்ம தமிழர் ஆன்மீகத்தில் இருக்கவங்க நம்ம நினைச்சு பார்த்தோமா? நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ் தேசிய பேர் இயக்கம் வலியுறுத்திட்டே இருக்கு, சொல்லிட்டே இருக்குது. நம்ம ஆதீனங்கள் எத்தனை பேர் வலியுறுத்தினீங்க? அந்த கமிட்டியை போட்டியா? எது எது ஆகம கோயில் என்று ஆராய்ச்சி பண்ணியா என்று கேட்டீங்களா? யாரும் இப்ப எங்களால அங்கங்க எங்கேயோ கேட்கறாங்க, மற்றவங்க யாரும் கேட்கலையே. ஆளுங்கட்சியின் நிரந்தர ஜால்ரா பார்க்கக்கூடிய சுகி சிவம் கேட்டாரா? எல்லாம் படிச்சவர், எல்லாம் மெய்யலும் தெரிஞ்சவர், தமிழ் என்ன அப்படி இருக்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? உயர்நீதிமன்றத்தில் ஒத்துக்கிட்டல, கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்றேன்னு பண்ணு. நமக்கு ஆகம கோயில் ரொம்ப கொஞ்சமா இருக்கு, 1 2 இருக்கும், அவ்வளவுதான். மற்றதெல்லாம் பொதுவான கோயில்கள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நீ ஆராய்ச்சி பண்ணல. இப்ப ஏன் ஒத்துக்கிட்டாரு ஸ்டாலின்? ஆகம கோயில் 40-45 கோயில் இருக்கு அறநிலையத்துறையில. உடனே ஆராய்ச்சி பண்ணி வர்றதுக்குள்ள நம்ம 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆண்டுடலாம். அதனால ஒத்துக்கிட்டு போவோம். இந்த சனியன் தொலைஞ்சு நமக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்றது, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகணுங்கிறதெல்லாம் முடிஞ்சிடறாங்க, அதை நல்ல வேலை என்று அந்த அந்த பொன்னெழுத்தாலா பொறிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு திராவிடத்துக்கு. யாரு? கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணி ஆகம கோயில் எதுவும் கண்டுபிடிக்கிறது.
அந்த கமிட்டியே இன்னும் முழுசா போட்டாங்களான்னு தெரியாது, நகரவே இல்லை அது. அப்ப தமிழ் எதிர்ப்பு என்பது திராவிடத்துக்கும் ஆரியத்துக்கும் ஒன்றாக இருக்கிறது. தமிழ் இன எதிர்ப்பு, அதுக்கு தான் திராவிடன் என்று ஒரு இனத்தை திணிக்கிறது. அவங்க தந்தை திணிச்சாரு. எந்த தந்தை? ஞானகுரு ஈவேரா. திராவிடன்னு திணிச்சதுக்கு தமிழ் இனத்தை மறைக்கிறதுக்கு. அப்புறம் தமிழ் மொழியை சுத்தமா மறந்துட முடியாது. அது சொன்னா தான் கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும், நம்ம ஆட்களை ஏமாற்ற முடியும். அதை ஒரு அதே காரியம் எது நடந்துனா பார்த்துக்கிறது. அந்த அந்த நிலையில் இன்றைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சி இதை கேட்குமா? திராவிடம் பண்ணுது சூழ்ச்சி பண்றான். எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருங்க? தமிழ் இனத்தில் பிறந்த ரத்தமாச்சே எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை அதுக்கு வச்சது உண்டா? மற்ற கட்சிகள் இருக்கீங்களா? மற்ற கட்சிகள் இனத்தை காட்டி கொடுக்குறதா பாஜக இருக்கால நம்ம தம்பி ஒருத்தர் அண்ணாமலை, இதை கேட்க தயாரா? உச்சநீதிமன்ற தீர்ப்பை தானே நாங்கள் கேட்குறோம் செயல்படுத்திட்டு. உயர் நீதிமன்றம் சொல்லுறதுல கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணியா ஏன் பண்ணலன்னு கேட்கலாம்ல அண்ணாமலை? வானதி சீனிவாசன் கேட்கலாம்ல? அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் கேட்கலாம். இல்லை, எல்லாம் அக்ரஹாரத்துக்கு ஜால்ராக்கள், அடியாட்கள். திராவிடம், பாஜக, காங்கிரஸ் எல்லாம் அதிமுகவும் அப்படித்தான் இருக்கு. நம்ம ஆதீனங்களும் அப்படித்தான் இருக்கு. பழைய பெரியவர் குன்றக்குடி அடிகளார் பெரியவர் இருந்திருந்தா கேட்பார். அவர் தான் உண்மையான தமிழின உரிமை, தமிழர் ஆன்மீக மீட்பில் இருந்தவர். இப்போ இருக்கவங்களாம் கேட்க மாட்டாங்க. இதை கேட்கறது தீர்ப்பு தானே, கோர்ட்டு தீர்ப்பு தானே. நீங்க எல்லாம் கேட்கலாம், நாங்க மட்டும் கேட்டு வந்தா எப்படி நடக்குது? எல்லாரும் கேட்கணும். இந்த திருச்செந்தூர் திருக்குடமுழுக்க தமிழ்ல நடத்த வச்சு, பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் பாதி கூடவே கூடாது, ஒரு அங்குலம் கூட தேவை இல்லை. இடைக்கால ஏற்பாடாக இருக்கட்டும், இதுவாக நடக்கட்டும் தான் கேட்குறோம். உயர் நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு என்ற முறையில் 2 தீர்ப்பு இருக்கு, 2 தடவை. 2020 பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில், அதுக்கப்புறம் அந்த டிசம்பரில் பசுவதீஸ்வரர் கோயில் கரூர், அதுக்கு போட்ட தீர்ப்பு இருக்கு. அது அந்த வழியிலேயாவது ஒரு முன்னேற்றம் நடக்கட்டும் என்றுதான் பேசுகிறோம். இது மொழி, இனம், தாயகம், அவங்கவுங்களும் அவங்கவுங்க ஊரில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஆந்திராவில் சான்ஸ்கிரிட்டில் அர்ச்சனை பண்ணுறான், கர்நாடகத்தில் அர்ச்சனை பண்ணுறான்னா அவன் மொழி அப்படி வளர்ச்சி அடையலை. அவனுக்கு அந்த மாதிரி ஆன்மீகம் சொந்தமாக கிடையாது, அவன் மொழியிலையும் கிடையாது. சமஸ்கிருதம் இல்லாமல் அவன் மொழி இயங்காது. எது தெலுங்கு, கன்னடம், மலையாளம்லாம் சமஸ்கிருதம் இல்லைன்னா இயங்காது, தமிழ் இல்லைனாலும் இயங்காது அந்த மொழி. அதை ஏன் கொண்டாது எங்களோட ஒப்பிடுற? உயர்தனி செம்மொழி எங்கள் மொழி, நீ பட்டம் கொடுத்தலாம் இல்லை, இயற்கையாக எங்கள் மொழி. 50,000 ஆண்டுக்கு மொழி உருவான மொழி, 10,000 ஆண்டுகளாவது எழுத்து வடிவிலான இலக்கியங்கள் இருக்குது. என்ன கல்வெட்டோ செப்பேடோ ஏதோ எழுத்து வடிவில் எங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி உள்ள மொழி ஆரியத்துக்கு நேர் எதிரானது. இந்த இந்திய துணைக்கண்டம் பூரா பரவி வாழ்ந்த இனம், ஆண்ட இனம். உலகத்தின் முதல் செம்மொழி எங்கள் மொழி தான், தமிழ் மொழி. நாம ஏன் விட்டுட்டு அவங்கிறாங்க, அவன் இருக்கான் மற்ற மொழி துணை இல்லாமல் இயங்குற மொழிக்காரன் மாதிரி நம்ம ஏன் இருக்கணுது? நம்ம எல்லா துறையிலும் தமிழை மீட்கிறதுங்கிறது தமிழனுடைய பண்பை மீட்டல், தமிழனுடைய வீரத்தை, தமிழனுடைய அறிவை, தமிழனுடைய அறத்தை மேம்படுத்தல். இதற்கெல்லாம் தான் எல்லா துறையிலும் தமிழ் வேண்டும் என்பது. விழிப்புணர்வு அடைந்து நம்ம 8 கோடி பேர் இருக்கோம். விழிப்புணர்வு அடைந்து வீதிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த வன்முறையும் வேண்டியதில்லை, நம்ம வீதிக்கு வந்தால் போதும், மக்கள் வெள்ளம். அப்படிப்பட்ட ஒரு மக்களிடம் கொண்டு போய் ஆன்மீக துறையில் ஆரியமும் திராவிடமும் செய்யும் சதி செயல்களை, தமிழ் இன எதிர்ப்பு, தமிழ் மொழி எதிர்ப்பு சதி செயல்களை ஆரியமும் திராவிடமும் கள்ளக்கூட்டணி வைத்து செய்து கொண்டிருக்கின்றன. அதை முறியடித்து தமிழை ஆன்மீகத்திலும் மீட்க வேண்டும், கல்வியிலும் மீட்க வேண்டும், ஆட்சியிலும் அலுவல் மொழியிலும் மீட்க வேண்டும். ஆன்மீகத்தில் இப்பொழுது ஒரு குறிவைத்து அங்கே பேசுகிறோம். திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழ் வழி நடப்பதற்கு எல்லாரும் குரல் கொடுங்கள். இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க என்னென்ன வடிவத்தில் வகையில் முடியுமோ குரல் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பல தடவை இதுக்காக சந்திக்க வேண்டியிருக்குன்னா சந்திப்போம், கலந்துரையாடுவோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை
தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.